முன் வெளியான மிக அதிர்ச்சியான தகவல். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போது முதல் கிடைக்கும்? அமைச்சர் செங்கோட்டையன் சொன்ன மிக முக்கியமான தகவல். இந்த தகவலானது பெண்கள் மத்தியில் மிகவும் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் அடைந்திருக்கிறது. அது என்ன என்பதை இங்க பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போது உயர்த்தி தரப்படும் என்று பெண்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் அது குறித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ள கருத்து அனைவரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. அது என்னவென்றால், கடந்த திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கு மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஏழை பெண்கள் பொருளாதார ரீதியாக வாழ்வில் உயரக்கொண்டு வரப்பட கலைஞர் மகளிர் உரிமை தொகை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. குடும்ப தலைவிகளின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காகவும் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இத்திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. 2023 செப்டம்பர் 15 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் இதுவரை சுமார் 1.31 கோடி பெண்களை பயனாளியாக உள்ளன. இதில் தமிழகத்தில் கடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தவேக மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. அதனைத் தொடர்ந்து தவேக தலைவர் விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டார். தேர்தலில் போது தவேக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கான உரிமை தொகை ரூபாய் 1000 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது தேர்தல் நெருங்கிய நிலையில் திமுக மற்றும் அதிமுக சார்பில் தற்போது வழங்கப்படும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தவேக சார்பில் 60 வயது வரை உள்ள அனைத்து மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை வாங்குபவர்களும் அதற்காக விண்ணப்பித்துள்ள பெண்களும் எப்போது ரூபாய் 1000 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் பட்ஜெட்டில் அதற்கான அறிவிப்பு வெளியாக உள்ளதாக தகவல் வெளியானது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தவேக ஆட்சியில் முதல் பொது பட்ஜெட் வரும் ஆகஸ்ட் 5 தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை தனது முதல் பட்ஜெட்டிலேயே முதலமைச்சர் விஜய் வெளியிடுவார் என்று பெண்கள் மத்தியில் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இத்தகையில் தமிழகத்தில் நிதி நிலைமை மோசமாக இருப்பதாகவும் சுமார் 10 லட்சம் கோடி கடன் இருப்பதால் இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படும் என கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ள கருத்து அனைவரையும் ஏமாற்றம் அடைய செய்துள்ளது. அவர் அப்படி என்ன சொன்னார் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த போது அமைச்சர் செங்கோட்டையன் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போது வழங்கப்படும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதுக்கு அவர், தமிழகம் 13 லட்சம் கோடியே 32 லட்சம் ரூபாய் கடனில் உள்ளது. இவற்றை சரி செய்ய கால அவகாசம் தேவைப்படுகிறது. முந்தைய திமுக அரசு தங்களது வாக்குறுதியான ரூபாய் 1000 தொகையை உடனடியாக வழங்காமல் 2.5 ஆண்டுகள் கழித்துதான் வழங்கியது என்பதை சுட்டி காட்டிய அவர், எங்களை மட்டும் ஏன் இப்போதே கேட்கிறீர்கள் என்றார். இதனால் மக்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு இருக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த பெண்களுக்கு அமைச்சர் செங்கோட்டையனின் இந்த கருத்து அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் அளித்துள்ளது. ஆகையால் வருகிற ஆகஸ்ட் 5 அன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் முதலமைச்சர் விஜய் இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற செய்தி
கண்டிப்பா சொல்வார் என்று அனைத்து பொதுமக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நீங்க உங்களுக்கு 2500 ரூபாய் வேணும்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் ஜனநாயகன் திரைப்படம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திரையரங்குகளில் வெளியாகி இருந்தால் தமிழக வெற்றி கழகம் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கும் என்று அவர் சொன்னார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுத்தார். மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே தமிழக அரசின் கொள்கையாகும் என்று தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு எங்களிடம் மட்டும் ஏன் இப்போதே கேள்வி கேட்கிறீர்கள் என்று செங்கோட்டையன் கூறினார். கடந்த திமுக ஆட்சியில் ரூபாய் 1000 மகளிர் உரிமைக்காக வழங்கப்பட்டு வந்தது. இந்த தொகை தமிழக வெற்றி கழக ஆட்சியில் 2500 உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்து இருந்தார். அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்து 3 மாதங்கள் ஆகும் நிலையில் தற்போது வரை உயர்த்தப்பட்ட உரிமை தொகை வழங்கப்படவில்லை. திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட ரூபாய் 1000 உரிமை தொகையை வரவு வைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் தமிழகத்தில் ரூபாய் 13.32 லட்சம் கோடி கடன் உள்ளது. இவற்றை சரி செய்ய வேண்டும். கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மகளிருக்கு ரூபாய் 1000 உரிமை தொகையை எப்போது வழங்கினர்? 2 ஆண்டுகளுக்கு கழித்துதான் அவர்கள் ரூபாய் 1000 வழங்கினார்கள். அதே சமயம் வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் மகளிருக்கான ரூபாய் 2500 வழங்கப்படும் என்ற செய்தி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கூறுவார் என்று அனைத்து பொதுமக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ரூபாய் 2500 கண்டிப்பாக வழங்கப்படும் என்று சொல்லுவார் என்று அனைத்து குடும்ப தலைவிகள் அனைவருமே எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான பதிலை கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். அதே சமயம் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பட்டு கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து புதிய புதிய செய்திகள் நம்ம சேனலில் போட்டுட்டு இருப்போம். அதனால நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.